ராதா, போகலாமா? எங்க வீட்டுக்குமா? வரல? நான் வரல. வரலையா? ஏன்? என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? ஐயோ, கேள்வி கேட்குறாளே. சரி, சமாளிப்போம். பக்கத்துல வராதீங்க, அங்கேயே நில்லுங்க. ஏன் கோவமா இருக்கீங்களோ? ஆமா. ராதா, இது ஹாஸ்பிட்டல். வா, போகலாம். நோ நோ நோ, நான் வரமாட்டேன். ராதா, பிடிவாதம் பிடிக்காத. யாரு? நானா? நான் செவனின்னு தானே இருந்தேன். வம்படியா வழிகட்டாயமா என்ன வெளியில போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க வந்து பார்த்தா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னே சொல்ல மாட்டேன்றீங்க. இப்போ வீட்டுக்கு வான்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ரவி? ஓ, இதுதான் மேடத்து கோவமா? சரி, வா, வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கே போகலாம். நீ தானம்மா சொன்ன வெளியில எங்கேயாச்சும் போகலான்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்லலை, நீங்கள் தான் அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்து என்னை ஏமாத்திட்டீங்க. அச்சோ, என்னோட செல்லக்குட்டியை நான் ஏமாத்திட்டேனா? இந்த செல்லக்குட்டி பன்னிக்குட்டி இதெல்லாம் என்கிட்ட வேணாம். இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்றீங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியணும், அவ்வளோதானே. என்னோட ராதாவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருதான். இன்னும் 2-3 செக்கப் தான், அதை முடிச்சிட்டா நார்மல் ஆயிடுமா. அப்படியா? ஆனால் எனக்கு தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் சும்மா சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க? உனக்கு அப்படிதாம்மா இருக்கும், ஆனால் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு டாக்டர்கிட்ட தானே கேட்க முடியும். ஏங்க, இந்த டாக்டருங்களே இப்படிதாங்க. அதை இதன்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதை நம்பிக்கிட்டு நீங்களும் அடிக்கடி என்னை கூட்டிட்டு வரீங்க. ஓவரா பேசுறா இவ. வாய் அடிக்க ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன பதில் சொல்லுங்க, அப்படியே என் மூஞ்ச பார்த்து நிக்கிறீங்க? ஐயோ ராதா, மறந்தே போயிட்டேன் பாரு. அம்மா ஃபோன் பண்ணாங்க ராதா. அத்தையா? என்னவா? சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஈவினிங் ஆக போதான், மழை வர மாதிரி இருக்கான், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி, அப்போ வாங்க சீக்கிரமா போலாம். வா போலாம். சீக்கிரமா சரியாயிடும் ராதா, எந்த பிரச்சனையும் வராது. ஐ எம் ஸோ சாரி ராதா, உங்ககிட்ட கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கு, என்னை மன்னிச்சிரு. கடவுளே, என் ராதாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு இருக்கிற குறையெல்லாம் தீர்ந்து போகணும். ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும். நீதான்ப்பா கூடயே இருக்கணும். அவளும் நானும் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாட வேடம் மாறிவிட, அனைத்து கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய். என்ன ராதா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைங்க, என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஏம்மா, என்ன பண்ணுது உடம்புக்கு? உடம்புக்குலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் மனசு தான் ஏதோ ஒரு மாதிரி கவலையாக இருக்கிற மாதிரியே இருக்கு. ரவி, எனக்கு நிஜமாலே ஒன்றும் இல்லைல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். என்ன ராதா இப்படி கேட்குற? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, என்னை நம்பு. உனக்கு எதுவும் ஆக விட்டுருவேனா நான்? ரவி, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா, என்ன செக்கப் வேணாலும் பண்ணணுமா, எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கேன். ஆனால்
எனக்கு எதுவும் ஆக விட மாட்டீங்க நீங்கள், எனக்கு தெரியும். ஆனால் என்னன்னு என்கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காதீங்க ரவி. என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ராதா, நீ தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்க. ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? ஹாப்பியாக இருமா. இன்னும் 10 டேஸில் நமக்கு மேரேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு யோசி. சரியா? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கெலாம் இந்த மாதிரி யாராவது யோசிப்பாங்களா? இல்லை ரவி, எனக்கு ஏதோ மனசுக்கு கேட்கல, ஒரு மாதிரியா இருக்கு, அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. ரவி, நான் உங்கள் மடியில் படுத்துக்கிட்டா? என்னம்மா ராதா, இதெல்லாம் கேட்கணுமா? வா படுத்துக்கோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவ மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவ மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. எவ்வளோ குளிருது. வக்கீல் சார், கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணுங்களேன். நான் ஏசியே போடலைங்க. அப்படியா? அப்புறம் ஏன் இவ்வளோ குளிருது? அம்மா தாங்கவே முடியல. வெளியில் மழை வருதுல்ல, அதான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், வீட்டுக்கு போயிடலாம். ஆ, கை காலம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. எனக்கு இந்த கூலிங்லாம் ஒத்துக்காது வக்கீல் சார். சீக்கிரமா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோம், கோல்டு பிடிச்சிக்கிறோம், கை கால்லாம் அப்படியே வரன்னு விரைச்சி போயிடும் தெரியுமா? ஆமாம், உடம்பு பென்சில் குச்சி மாதிரி வச்சுருந்தா கை கால்லாம் விரைச்சி போகாமல் எப்படி போகும்? கொஞ்சமாச்சும் சாப்பிடணும். ஹலோ, நான் ஒன்றும் பென்சில் குச்சி மாதிரி இல்லை. அப்புறம் தீக்குச்சியா? வக்கீல் சார். ஆமாம், ஒழுங்காக சாப்பிடுவீங்களா இல்லையா? உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க விஜி, கொஞ்சமாச்சும் சாப்பிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி குளிர் வெயில் எதையும் தாங்க முடியாது. நானே குளிரில் விரைச்சி போயிருக்கேன், இதில் நீங்கள் வேற அட்வைஸை போடாதீங்க. ஆ, இதில் இந்த வயிறு வலி வேற திரும்பவும் வந்துருச்சு. வக்கீல் சார், என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. விஜி, கொஞ்ச நேரம்தான். என் பக்கத்தில் வந்து என் மேலே சாஞ்சுக்கங்க. குளிர் தெரியாது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆபத்துக்கு பாவம் இல்லை, என்ன தப்பாக நினைக்காதீங்க. விஜி, நீங்கள் சொல்லவே இல்லையே, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. வக்கீல் சார், நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க விஜி. கார் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுறீங்களா? ஏன், என்னாச்சு? காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு நீங்கள் வெளியில் நில்லுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே வந்துடுங்க. எதுக்கு? இல்லை, நான் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதான் காருக்குள்ளே பண்ணிக்கிறேன். காருக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களா? ஏன் விஜி? இந்த ட்ரெஸ்ஸோடையே நான் வீட்டுக்கு போனேன்னா அம்மா என்னை தொலைச்சி கட்டிடும். உங்கள் வீட்டுக்கெலாம் வந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதான் நான் மார்னிங் போட்டு வந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அப்படியே வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ன்னு சொன்னால் ஏன் திட்ட போகிறாங்க? ட்ரெஸ்ஸுக்காக திட்ட மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தது, அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தது, இதெல்லாம் தெரிஞ்சா அம்மா கோவப்படுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி வீட்டுக்கு போகக்கூடாது, சுற்றக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் மார்னிங் டெட் பாடி தான். அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காருக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ஓகேவா? இல்லைன்னா ரூம் எதனா புக் பண்ணட்டுங்களா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். 5 minutes நான் காருக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். நீங்கள் வெளியில் மட்டும் கொஞ்சம் நில்லுங்க. ஓகே.
ஐயையோ, இவ என்ன இப்படி வாந்தியா எடுத்துட்டு இருக்கா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. சத்யா, என்னமாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? தெரியலங்க, ரொம்ப வாந்தியாக வருது. ப்ரெக்னென்சி டைமில் வாந்தி வரும், ஆனால் இன்னைக்கு ரொம்பவே, ஐயோ, இந்த மண் வாசனை ஸ்மெல்லு எனக்கு ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வாமிட் வருது இந்த ஸ்மெல் வரும்போது. மண் வாசனையா? மழை வருது இல்ல சத்யா, அதனால தான் அந்த ஸ்மெல்லு வரும். ஜன்னல் எல்லாம் லாக் பண்ணி தான் இருக்கு. இருந்தாலும் வாமிட் வருதுங்க. சரி வா, கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காரு. ம். சத்யா, வாந்தி வந்தா எடுத்துரு. ஏன் வாயை பொத்திட்டு இருக்க? ம்ஹும். வர மாதிரியே இருக்கு. சரி, அப்போ பாத்ரூம்க்கு வா சத்யா. என்னால் எந்திரிச்சு நடக்க கூட முடியலங்க, சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. ஐயோ சத்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இப்படிலாம் பண்ணாத. ஐயோ, வாந்தி வந்தா நான் என்னையா பண்ணுறது? பயமாக இருக்கான், இதுக்கே இப்படி பயந்தா எப்படி? அப்புறம் டெலிவரி டைமில் என்ன செய்வீங்க? நீங்கள் தான் எனக்கு தைரியம் சொல்லணும், நீங்களே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் பயமா இருக்காதா? ஏதோ ஒரு நாளைக்கு 2-3 டைம் வாந்தி எடுப்பேன். ஆனா இப்போ நைட்டு ஃபுல்லாவே நான் ஸ்டாப்பா வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் பயமா இருக்காதா? சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இந்த நேரத்தில் யாருங்க ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சிருப்பான்? சத்யா, அப்ப நீ என்னை என்னதான் பண்ண சொல்ற? ஒன்றும் பண்ண வேணாம், போங்க. விக்ரம், அப்பா, என்னடா இந்த நேரத்துல தூங்காம இங்க உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? அப்பா, சத்யா ரொம்ப வாந்தி எடுத்துட்டே இருக்காப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏண்டா, வாந்தி வந்துச்சுன்னா இப்படியாடா 2 பேரும் என்ன பண்றது தெரியாம உட்காந்துட்டு இருப்பீங்க? வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன செய்யறோம்? சும்மாவா இருக்கோம்? எங்களை கூப்பிட வேண்டியதுதானே? இல்லப்பா, இந்த நேரத்துல ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு. நல்லா இருக்குடா. ஸோ புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு வாந்தி வரதெல்லாம் சகஜம். ரொம்ப வாந்தி வந்துச்சுன்னா ஒரு கஷாயத்தை போட்டு கொடுக்கணும், கொஞ்சமாச்சும் வாந்தி நிற்கும். கஷாயமா? அது எப்படிப்பா பண்றது? நேத்து தாண்டா உங்க அம்மா பண்ணி கொடுத்தா. ஆமாங்க, அத்தை நேற்று தான் அந்த கஷாயம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கஷாயத்தை குடித்ததும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுங்க. அப்படியா? இரு, அப்ப அம்மாவை கூப்பிடுறேன். அந்த கஷாயத்தை வச்சு கொடுக்க சொல்றேன், கொடி என்ன? டேய், அதுக்கு எதுக்குடா அவளை போய் எழுப்பிட்டு இருக்க? கிச்சனுக்கு வா, நான் சொல்ல சொல்ல பண்ணு. அப்பா, நானா? நீதான், வேற யாரு பண்றது? கத்துக்கோ. நாங்க இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஆச்சுன்னா நீ வச்சு கொடு, அது நல்லதுதான். சரியா? வா. சரிங்கப்பா. ஃபஸ்ட்டெல்லாம் மாமா ஆம்பளை பிள்ளை அது பண்ணக்கூடாது, ஆம்பளை பிள்ளை இது பண்ணக்கூடாது, ஆம்பளை பிள்ளை போய் உனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதா அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனையே பண்ணார். ஆனால் இப்போ அவரே கிச்சனுக்கு போய் கஷாயம் பண்ணி கொடுன்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தாத்தாவை மாத்துறான் போல. முடிஞ்சதா? ஷோபா. அந்த பக்கம் திரும்பி தானே நிக்கிறீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. ஓகே, இப்போ உள்ள வரலாம். காதலே